ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உடைஞ்சு போன ஒரு மக்கை நம்ம எப்பவுமே தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் ரொம்ப அழகாக யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். ஸோ என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மக்கை பொறுத்த வரைக்கும் கைப்பிடி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் உடஞ்சி போயிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸஸாக நீட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டிங் பிளேயர் வச்சு கொஞ்சம் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஈவனாக இருக்க மாதிரி. அடுத்து வந்து கொஞ்சம் சணல் எடுத்துக்கலாம். சணல் பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் சைட்லேருந்து இந்த மாதிரி நான் ஒரு 2-3 லேயர் போல் சுற்றி ஒட்டி விட போகிறேன். ஒட்டுறதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஒரு 3 லேயர் போல் ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து உள்ளன் நூல் எடுத்து ஸோ அதை வந்து அடுத்து இந்த மிடில் வந்து ஃபுல்லாக இந்த உள்ளன் நூல் வந்து கவர் பண்ணி சுற்றி விட்டு ஒட்ட போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட உள்ளன் நூல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக வந்து சணல் கூட சுற்றி இந்த மக்கை வந்து கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். உள்ளன் நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளன் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மிடில் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். உள்ளன் நூல் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணல, ஒயிட் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளன் நூல் வந்து ஒயிட் ஃபெவிகாலோடு ஒட்டும் போதே ரொம்ப வந்து குயிக்காக ஒட்டிடும். ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் சுற்றியாச்சு. ஸோ இதோடு நம்ம வந்துட்டு இந்த உள்ளன் நூல் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சணல் வச்சு கவர் பண்ணி ஒட்டிடலாம். உடஞ்சி போன மக்கை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சணல் சுற்றி முடித்து நான் வந்து கவர் பண்ணி ஒட்டிட்டேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு அட்டை வேணும். ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ஏதாவது ஒரு சர்க்கிள் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சணல் வச்சு அழகாக வந்து கவர் பண்ணிடலாம். இந்த ஓரத்திலிருந்தே நம்ம வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சணலை வச்சு ஒட்டிக்கிட்டே வந்து மிடிலுக்கு வந்துடலாம். ஸோ மிடிலுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. நான் வந்து கட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம இந்த மக்கை வந்து ஒட்ட போகிறோம். இப்போ மக்குக்கு வந்து ஒரு நல்ல பாட்டம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே நம்ம வந்து மிடில் கரெக்டாக ஒட்டி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்து வந்து ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பத்திரிக்கையோட அட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோன் மாதிரி அதை நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு ஒரு கோன் மாதிரி இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஓரத்துலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டுடுங்க, கொஞ்சம் கூட அட்டை வந்து தூக்கிக்கிட்டு இருக்காமல். இப்போ கரெக்டான ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மக் அதில் வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மக்கில் வச்சு பார்த்தேன், இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அழகாக ஒரு கூரை மாதிரி ரெடியாக இருக்குது இல்லையா? ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு இந்த சணல் அண்ட் உள்ளன் அதை வச்சு தான் நம்ம அந்த மக்கை எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி இதையுமே நம்ம சுற்றி ரெடி பண்ணிக்கலாம். எடுத்துருக்க அட்டை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான அட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கோன் வந்து மடிங்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சணல் வச்சு இந்த மாதிரி ஒரு 4 லேயர் போல் இதில் ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளன் நூல் வச்சு நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரியே இந்த கோன் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோன் ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு உள்ளன் அண்ட் சணல் அதெல்லாமே வச்சு கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை பெய்யுது. வீடியோவுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு பேசாமல் வந்து போட்டுட்டாலுமே அக்கா ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி நிறைய குட்டீஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை வந்துடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போது அடுத்து நம்ம வந்து மக்கு வந்து கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் டெக்கரேட்டிங் ஃபுல்லாகவுமே உங்களோட ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த கோன்லேயுமே பண்ணிட்டேன், மகுலேயுமே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து மணி அது எல்லாமே கொஞ்சம் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மேலே வந்து ஒரு பெரிய சைஸில் இந்த மாதிரி ஒரு மணி வச்சு ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இந்த இடத்துல எல்லாமே ஹாஃப் பீட் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு ஒட்டுறேன். இது எல்லாமே ஃபுல்லாக ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து அதோடையே கூட முடிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஒரு உடஞ்சி போன ஒரு மக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலைப்பொருள் மாதிரி மாறிடுச்சு. ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா மிரர் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். மிரர் ஒட்டவுமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தானி பொருள் மாதிரி இருக்குது, ராஜஸ்தானி கலைப்பொருள் மாதிரி. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து இந்த செகண்டே சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உடஞ்சி போன ஒரு மக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பொருளாக மாறிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஷோகேஸில் வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஷோ பீஸாக இருக்கும். இல்லைனா நான் இப்போவும் சொல்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு நம்மளோட குட்டி குட்டி திங்ஸ், அதாவது ரிங்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி உள்ள பொருட்கள் அழகாக வந்து கலட்டி அதில் நம்ம போட்டு வைக்கலாம். பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியும் இல்லைனா நிறைய சில்ட்ரு அதெல்லாமே போட்டு வைக்கலாம். அதுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்ககிட்டயும் வேஸ்ட்டாக மக்கு இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு பொருள் நீங்களே செஞ்சீங்க அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தினம் தினம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.